மேஷம். மேஷராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். சொத்து பிரச்சினை ஒன்று தீரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். நினைத்ததை முடிக்கும் நாள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மேற்கொள்ளும் இன்பச் சுற்றுலா உங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்யும். ஆசிகளும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வரவுள்ளதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும். முந்தைய நாட்களின் கடின உழைப்புகளுக்கு பலன்கள் கிடைக்கும். பக்கத்து வீட்டாருடன் வாய் தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும். ஆனால் நிதானத்தை இழந்துவிடாதீர்கள், ஏனெனில் அது நிலைமை மேலும் மோசமாக்கும். நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாருமே தகராறு செய்ய முடியாது. நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் காதலரின் உணர்ச்சிகரமான தேவைக்கு அடிபணியாதீர்கள். இன்று உங்கள் வீட்டின் மக்களுடன் பேசும்போது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகள் வெளியே வரக்கூடும். இதன் காரணமாக வீட்டின் மக்கள் கோபப்படுவார்கள். இதற்கு பிறகு நீங்கள் வீட்டின் மக்களை சம்மதிக்க வைக்க நிறைய நேரம் செலவிடலாம். இன்று உங்கள் துணையால் இழப்பு ஏற்படலாம். வேலையில்லாதவர்களுக்கு இன்றைய நாட்களில் வேலை கிடைக்காமல் இருக்கலாம். இதனால் உங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று இழுபறிக்கு பிறகு சாதகமாக முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். சக ஊழியர்களுக்கு அவர்களுடைய பணிகளில் உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். மனதில் நிம்மதி உண்டாகும். கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். திடீர் திருப்பம் நிறைந்த நாள். உங்களுக்கு தூண்டுதல் தரும் உணர்வுகளை அடையாளம் காணுங்கள். பயம், சந்தேகம், கோபம், பேராசை போன்ற நெகட்டிவ் சிந்தனைகளை ஒழிக்க வேண்டும். அவை உங்கள் விருப்பங்களின் எதிர்சக்திகளை காந்தம் போல இழுப்பவை. உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். குடும்பத்தில் புதிய உறுப்பினரின் வருகை உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். அதை எதிர்பார்த்து ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடுங்கள். கனவு தொல்லைகளை மறந்து ரொமான்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் ஆனந்தம் காணுங்கள். இன்று தர்ம காரியமும் சமூக பணியும் அழைக்கும். நல்ல விஷயங்களுக்கு நேரத்தை செலவிட்டால் நீங்கள் அபரிமிதமான மாற்றத்தை உருவாக்கலாம். உங்கள் துணை இன்று உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வார். ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்து இன்று உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்று நீங்கள் வாழ்க்கையை நெருக்கமாக அறிந்து கொள்ள முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூத்த சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். பிற்பகலுக்கு மேல் சிலருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகமும் அதனால் ஆதாயமும் உண்டாகும். மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்திக்கச் செல்லக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும். உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள். பொறாமை குணத்தால் சோகமாகவும் மன அழுத்தமாகவும் ஆவீர்கள்.
ஆனால் அது நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளும் காயம். எனவே இது பற்றி கவலைப்பட எதுவுமில்லை. மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இதிலிருந்து விடுபட்டு உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இதன் மூலம் நீங்கள் பயனடையலாம். இன்றைக்கு உங்கள் செயல்பாட்டால் உங்களுடன் வாழும் ஒருவர் அதிக எரிச்சலுக்கு ஆளாவார். தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும். இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள். இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள். உங்கள் படைப்புக்கு புதிய பரிமாணத்தை வழங்க நல்ல நாள். சில யோசனைகள் வரக்கூடும். அவை மிகவும் வலுவானவை, ஆக்கப்பூர்வமானவை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்ட அபவாதம் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் தேவைக்காக செலவு செய்ய வேண்டி வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி வரும். பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். புகைப்பழக்கத்தை விட்டொழியுங்கள். அது உங்கள் உடலை திடமாக வைத்திடும். உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும். இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும். நீங்கள் சேர்ந்து வாழும் ஒருவர் உங்களின் தற்செயலான அனுமானிக்க முடியாத நடத்தையால் வெறுப்பாகி அப்செட் ஆவார். வித்தியாசமான ரொமான்ஸை அனுபவிக்க வாய்ப்புள்ளது. இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவார்கள். உங்கள் துணையின் இதமான அன்பினை இன்று நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வார்த்தைகள் கேட்கப்படாவிட்டால் உங்கள் மனநிலையை இழக்காதீர்கள். ஆனால் நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, உற்சாகமான நாளாக அமையும். எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாக முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும். பழைய கடன் பிரச்சினை கட்டுப்பாட்டிற்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மதிப்பு கூடும் நாள். இன்று உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள். சூதாட்டத்தில் முதலீடு செய்தவர்களின் பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களை சூதாட்டத்திலிருந்து தள்ளி இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள். உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் காதலை பகிர்ந்தால் இன்று அவர் உங்கள் தேவதையாக மாறுவார். நட்பின் விவகாரத்தில் இந்த விலைமதிப்பற்ற தருணங்களை கெடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நண்பர் எதிர்காலத்திலும் நண்பர்களை சந்திக்க முடியும். ஆனால் இது படிக்க சிறந்த நேரம். இன்று உங்கள் துணையின் வெளித்தனமான செயல்கள் உங்கள் நாளை மகிழ்ச்சி மிக்கதாக ஆக்கும். பள்ளியில் இன்று நீங்கள் ஒரு மூத்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடும்.
இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு நன்மை இருக்காது. உங்கள் கோபத்தை கட்டுப்பாட்டில் வைக்கவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று கிடைக்க வாய்ப்புண்டு. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். சகோதரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். சாதித்து காட்டும் நாள். உங்களை சாந்தமாக வைத்திருக்க உதவும் செயல்களில் ஈடுபாடு காட்டுங்கள். உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும். இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும். உங்களின் தாராள மனதை உங்கள் நண்பர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இடம் தராதீர்கள். உங்கள் அன்புக்குரியவருக்கு உங்களின் நீடித்த காதல் ஆறு போல இருக்கும். உங்களுக்கு சாதகமாக விஷயங்கள் நடக்கும் என்பதால் பலன் தரக்கூடிய நாள். நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போவீர்கள். இன்று உங்களது துணையுடன் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமாக பொழுதை செலவிடுவீர்கள். இன்று உங்கள் மனைவி உங்களுக்காக வீட்டில் ஏதாவது ஆச்சரியமான உணவு செய்யக்கூடும். இதனால் உங்கள் அன்றைய சோர்வு மறந்துவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருப்பது அவசியம். துலாம். துலாராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியுண்டாகும். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படக்கூடும். இளைய சகோதர வகையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பழைய பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். உடல் நலம் சீராகும். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். தொழில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். புதிய அத்தியாயம் தொடங்கும் நாள். வெளிப்புற வேலைகள் இன்றைக்கு களைப்படைய செய்வதாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். உங்கள் முந்தைய கடனை இதுவரை திருப்பித் தராத உங்கள் உறவினர்களுக்கு இன்று நீங்கள் கடன் கொடுக்க கூடாது. அணுகுமுறையில் தாராளமாக இருந்து குடும்பத்தினருடன் நேரத்தை அன்புடன் செலவிடுங்கள். இன்று காதலை சொல்வது எதிர்மறையாகிவிடும் என்பதால் தோல்விகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று பொதிய அளவுக்கு நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம். உங்கள் துணையின் உடல் நலம் இன்று பாதிப்படையலாம். உங்கள் குடும்பத்தினர் உங்களை எங்காவது அழைத்துச் செல்வார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பாக ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்றாலும் பின்னர் நீங்கள் அந்த அனுபவத்தை அனுபவிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் பிற்பகலுக்கு மேல் ஈடுபடுவது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கக்கூடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும். பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் பிரச்சனை ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள். நண்பர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. வீட்டில் பராமரிப்பு பணிகள் சற்று சோர்வை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள். குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட தகராறில் போய் முடியும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம்.
விட்டுக் கொடுக்க வேண்டிய நாள். உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விலக்குங்கள். பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீர்கள். பிள்ளைகள் மீது அதிக கவனம் தேவைப்படும், ஆனால் ஆதரவாக அக்கறையாக நடந்து கொள்வார்கள். நேரம், வேலை, பணம், நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் மற்றும் நீங்களும் உங்கள் துணையும் இன்னொரு பக்கம். காதலில் இன்று தன்னை மறப்பீர்கள். இது நீங்களே நேரம் கொடுக்க முயற்சிக்கும் ஒரு நாள், ஆனால் உங்களுக்காக நேரம் கிடைக்காது. இன்று மனதுக்கினியவருடன் பொழுதை கழிப்பது எத்தனை இன்பமானது என்பதை அறிவீர்கள். நீங்கள் ஓய்வெடுக்க முடியாது, ஏனென்றால் உங்கள் நண்பர்கள் என்று அழைக்கப்படும் சிலர் உங்களை ஓய்வெடுக்க விடமாட்டார்கள். இருப்பினும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் ஒரு நல்ல அம்சம் உள்ளது. நட்பின் வடையை வலுப்படுத்த இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். இது பின்னர் உங்களுக்கு பயனளிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலால் உடல் அசதியும் மனசோர்வும் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் முடிவதில் சிறு தடை ஏற்படக்கூடும். மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். இளைய சகோதர வகையில் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும். கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள். சகோதர வகையில் பயனடைவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும். மனைவி வழியில் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும். அனுபவ அறிவால் சாதிக்கும் நாள். உங்கள் பர்சனாலிட்டியை மேம்படுத்த சீரியஸாக முயற்சி செய்யுங்கள். மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள். மொத்த குடும்பத்துக்கும் வளம் சேர்க்கும் ப்ராஜெக்டுகளை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இன்று உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்கள் முன்னால் திறந்து வைக்க முடியாது. இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இந்த ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் உங்கள் பல தொல்லைகளை சமாளிக்க முடியும். உங்கள் துணை உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு உங்களை கவலையில் ஆழ்த்துவதால் உங்கள் வேலையில் கவனம் சிதறும். ஆனால் எப்படியோ இன்று அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நாட்டின் தொடர்புடைய சில தகவல்களை அறிந்து வியப்படைவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் நன்மை ஏற்படும். மகரம். மகர ராசி அன்பர்களே, வழக்கமான பணிகளில் மட்டும் ஈடுபடவும். தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. வெளியூரிலிருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும். மற்றபடி வீட்டில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லைகளை சமாளிப்பீர்கள். உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும். பணவரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும். குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். தங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும். உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள். புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள். கடந்தகால மகிழ்ச்சியான நினைவுகள் உங்களை ஆக்கிரமித்திருக்கும். உங்கள் வழியில் யார் குறுக்கிட்டாலும் பணிவுடனும் சார்மிங்காகவும் இருங்கள். உங்கள் சார்மிங் மந்திரத்தின் ரகசியம் மிக சிலருக்கு மட்டுமே தெரியும். உங்கள் களிப்பான திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள். இன்று நீங்கள் ஒரு சிக்கலில் சிக்கலாம். மற்றும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், ஒரு நல்ல நண்பர் வாழ்க்கையில் இருப்பது மிக முக்கியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. கும்பம். கும்பராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவார்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். குடும்பத்துடன் கோவிலுக்குச் சென்று வருவீர்கள். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு.
வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். நினைத்ததை முடிக்கும் நாள். தியானமும் யோகாவும் ஆன்மீக மற்றும் உடலியல் பயன்களை தரும். நீங்கள் பயணம் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் அந்த பொருட்கள் திருட்டுப் போக வாய்ப்புள்ளது. குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். தங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும். உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள். புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள். காதல் விவகாரத்தில் அடிமையைப் போல இருக்காதீர்கள். இந்த ராசியின் ஜாதகரார் ஓய்வு நேரத்தில் இன்று ஏதாவது பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி செய்வீர்கள். இன்று உங்கள் துணையுடன் ஏற்பட்ட பிணக்கு இனிமையான நினைவுகளை நினைவு கூறுவதால் தீரும். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். உங்களின் உடல் ஆரோக்கியம் இன்று உங்கள் வீட்டின் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். மீனம் மீனராசி அன்பர்களே, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும். புதிய முயற்சிகளை யோசித்து எடுப்பது நல்லது. கடன்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கவும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். மாலையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள். உங்கள் டென்ஷனிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீர்கள். குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். தங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும். உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள். புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள். உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார். அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாட்களில் தங்களுக்கென நேரம் ஒதுக்க மிக முக்கியமாகும். இல்லையெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும். சூடான வாக்குவாதத்துக்கு பிறகு இணக்கமாகி உங்கள் துணையுடன் இனிமையான மாலை பொழுதை கழிப்பீர்கள். ஒரு முக்கியமான முடிவை குடும்பத்துடன் இறுதி செய்யலாம். அவ்வாறு செய்ய இதுவும் சரியான நேரம். இந்த முடிவு எதிர்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் உணவு தண்ணீர் விஷயத்தில் கவனம் செலுத்தவும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கவும்.